பஸ்ஸை பாருங்கள் எவ்வளோ கொட்டி கிடக்கு. திருவனந்தபுரம் சென்ட்ரலில், திருவனந்தபுரம் கேஎஸ்ஆர்டி பஸ் எல்லாம் எங்கே பார்த்தாலும் சேஃபாக இருக்குது. எல்லாமே ஃபாஸ்ட் பேசஞ்சர். ஸோ இந்த மலையில் வந்து நம்ம வந்து நாவல் ஒட்டி தான் பார்க்க முடியும். பாருங்க, தக்கலை தாண்டி வந்துட்டு இருக்கோம். 10 மணி திருவனந்தபுரம், 11 மணி குளித்துறை. இங்கே பாருங்க, தமிழ்நாட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் தாமிரபரணி ரிவர் போகிற இடம். தண்ணிலாம் கொட்டும் சீசனில், இப்போ இல்லை. இதை பாருங்க, இந்த பக்கம் விவசாயம் பண்ணுறாங்க, அந்த பக்கம் வாழைத்தோட்டம், பின்னாடி மலை. நம்ம சேனல் சர்வர் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் ரெஃபர் பண்ணாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ பண்ண சொல்லி. கைஸ், நேராக பாருங்கள், நம்ம பஸ்ஸு ரெடியாக நிற்குது. இப்போ தான் வந்திருக்கு. நாகர்கோவிலேருந்து காயல்பட்டினம் கிளம்ப ரெடி ஆகிட்டுருக்கு. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்களேன். என் பேர் யஸ்மதன். யஸ்மதன். நீங்கள் எந்த ஊர்? நான் கிருஷ்ணன் கோயில். கிருஷ்ணன் கோயில்னா ராஜபாளையம், இந்த நார்வேல் பக்கத்தில். ஓ, அது ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும். ஓகே ஓகே. ஓகே ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, நீங்கள் அந்த காயல்பட்டினம் வண்டி ஓட்டுறீங்க இல்லையா? எப்படி இருக்கு வண்டி? இது பிரச்சனை இல்லை. காலைல வந்து ஒரு 7 மணிக்கு ஆப்ரேட் பண்ணோம். சரி. அங்கே 7 மணிக்கு போனால் அங்கேருந்து மற்ற ஷெடியூல் அதெல்லாம் கிடையாது. போன உடனே கவுண்டரில் வச்சு டக்குன்னு சைன் போட்டு எடுக்கலாம். ஓகே. 7 மணிக்கு கொடுத்தோன்னா நேராக இங்கே வந்து 10 மணி டைம். ஓகே. எங்கள் திருவனந்தபுரத்தில் நாம ஒரு 9 வரைக்கும் வருவோம். வந்து சாப்பிட்டு எடுத்துட்டு 10 மணிக்கு போகணும். சார்பாக கிளம்பிடுவீங்க. ஆமாம். போய் சேர எத்தனை மணிக்கு போய் சேருவீங்க? காலையில் போய் சேர்னா ஒரு 3:30 ஆகும். 3 ஆகிடும். 3:30 மணி ஆகும். சரி. மணி ஆச்சுன்னா அப்புறம் ஆமாம் நான் கிளம்பணும். சரி 4 மணிக்கு எங்கே காயல்பட்டினம். ஓகே. 4 மணிக்கு கிளம்புனா இங்கே ஒரு இங்கே நார்வேல் வந்து இது ஒரு 10 மணிக்கு அப்படியே போயிட்டுருக்கு. அணித்தட்டம் 3. சரி சரி சரி. எவ்வளோ கிலோமீட்டருங்க இந்த காயல்பட்டினம்? மொத்தமாக டோட்டலாக 502. மொத்தம் நீங்கள் சுற்றிட்டு வர்றது? சரி சரி சரி. ஓகே. கிலோமீட்டர் எல்லாம் தெரில. டிக்கெட் ஃபேர் எவ்வளோ வாங்குறீங்க இங்கேருந்து காயல்பட்டினம்? 161. 161. ரைட் ப்ரோ, ரொம்ப நன்றி. சரி வாங்க, வண்டி டைம் ஆச்சு. கைஸ், நம்ம வண்டி ரொம்ப நாள் எதிர்பார்க்கப்பட்ட வண்டி ஃபைனலாக வந்து நம்ம திருவனந்தபுரத்து வந்து பிடிச்சாச்சு வண்டியை. நம்ம வண்டி கிளம்பியாச்சு. 10 o'clock இங்கே டைம், அதனால் வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பஸ்ஸை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ட்டு. அங்கே வந்து 4 மணிக்கு காயல்பட்டினத்தில் நம்ம அங்கே வெளியிலேருந்து வரனாலும் கொஞ்சம் டைமுக்கு வந்து ரீச் பண்ண முடியலை. எப்படியாவது இங்கேருந்து 10 o'clock ஆகும்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து இயர்லி மார்னிங் வந்தாச்சு. வேறு ஒரு சர்வீஸில் வந்தேன். பட் அந்த வீடியோலாம் அடுத்தடுத்து வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வரும் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் எதிர்பார்க்குற வீடியோ, ரொம்ப பிடிச்ச வீடியோ இது. ஸோ இங்கேருந்து காயல்பட்டினம் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். கண்டக்டர் என்ட்ரி கேட்டிருப்பீங்க. ஒரு 3:30 ஆகிடுமா போய் சேர்றதுக்கு. ஸோ ரூட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரூட்டு இங்கேருந்து நெய்யாட்டிங்கரா, மார்த்தாண்டம், கலியக்கலை மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், திருச்செந்தூர். ஸோ அந்த ரூட்டில் போய் கடைசியில் காயல்பட்டினம் போவாங்க. ஸோ சூப்பரான ஜேர்னி. அதுவும் நம்ம டிஎன்இசி பஸ்ஸு
பஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்சிசி திருநெல்வேலி கார்பரேஷன், நார்வல் ரீஜன், ராணித்தோட்டம் 3 R3 அந்த டிப்போ பிரான்ச்சு. மார்னிங் வந்து செட் அவுட் பண்ணிட்டு நார்வேலேருந்து திருவனந்தபுரம் வந்துடுவாங்க. இங்கேருந்து காயல்பட்டினம் ஸ்ட்ரீட்டாக போயிடுவாங்க. போயிட்டு அங்கேருந்து 4 மணிக்கு டிபார்ச்சர், திருப்பி இங்கே வந்துட்டு திருப்பி ஃபைனலாக வந்து ஆல்டர். ஸோ வண்டி போயிட்டுருக்கு. வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். ரைட்டில் போனீங்கன்னா ஆற்றங்கால் பகவதியம்மன் கோயில் போர்டு போட்டுருக்காங்க. இதான் ரூட்டு. வெயில் கிடையாது, எல்லாம் மோனமாகவே இருக்குது. ஸோ பொதுவாகவே வெயில் இருக்கும், பட் இப்போ இன்னைக்கு இல்லை. 10 மணி ஆகிடுச்சு, 10 மணி ஆகிடுச்சு. இப்போ வெயில் கிடையாது. காலையில் பார்க்குறது அந்த ஏரியா சூப்பராக இருக்கும். அழகான ரோடுகள் முடிஞ்சு வச்சு கொலமாபுரங்கிற ஏரியா தான். இதுல இருந்து சிங்கிள் ரோடு தான் நார்வேல் வரைக்கும். ஆமாம், கொலமாபுரம் வரைக்கும் டபுள் ரோடு. சூப்பராக இருக்குது வர்றதுக்கு. இப்போ பாருங்க டிராஃபிக்கை. அண்ணன் நல்லா பேசுறாப்புல. இந்த ஏரியா பத்தி, ஊரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப வருஷமா அந்த வண்டியில ஓட்டிட்டு இருக்காப்புல. இந்த வண்டிங்கிறது வந்து ரெகுலரா கிடையாதா, எங்க டவுன் பஸ் ஓட்டுறாப்புலையா, அப்பப்போ சேஞ்ச் பண்றதுக்கு ஓட்டுறாங்க. ஸோ நான் டிக்கெட் பேர் சொல்லிடுறேன். டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்து வந்து காயல்பட்டினம் 161 ரூபா, 161 வாங்குறாங்க. கிலோமீட்டர் வந்து 185 கிலோமீட்டர் தான். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம், நெய்யாட்டிங்கரா, களியாக்கியவளை, மார்த்தாண்டம், தக்கலை, நாகர்கோவில், வள்ளியூர், திருச்செந்தூர், காயல்பட்டினம். இதான் ரூட்டு. நிறைய இந்த கேரளாவுடைய லோக்கல் பஸ் போயிட்டு இருக்கு. ஃப்ரீயா தான் போகுது. இருந்தாலும் இந்த ரூட்ல மெஜாரிட்டி பஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் நிறைய மீட் பண்ணி தான் போறாங்க. திருவனந்தபுரம், ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள். ஆமா, நேரா பாத்தீங்கன்னா அந்த டெம்பிள் தெரியுது பாருங்க, அதான் ஏசிஎஸ் சிவன் கோவில், ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள், நெய்யாட்டிங்கரா. கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டேஷன், நெய்யாட்டிங்கரா. சரியா போட்டேன், half an hour ஆயிடுச்சு. கைஸ், நம்ம பாரசாலா வந்துட்டோம். பார்டர் டவுன் ஆஃப் கேரளா. இதுக்கு பிறகு களியாக்கலை ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம தமிழ்நாடு உள்ள வந்துடுவோம். உமன் சாண்ட் இறந்துட்டார் இல்லையா, ஸோ அவர் நினைவா வந்து அங்கங்கே பார்க்க முடியுது போஸ்டர்ல. திருவனந்தபுரத்து வந்து இங்கே வரைக்கும், பார்டர் வரைக்கும். கைஸ், நம்ம கேரளாவை விட்டு தமிழ்நாடுக்குள்ள வந்துட்டோம். கன்னியாகுமரி.
ஸோ இனிமேல் நம்ம தமிழ்நாடு ஆரம்பிச்சிருக்கு. களியக்காவிளை. ஒரு டிஃபரெண்டான ஒரு இது இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி ரைட் சைடு உள்ள கேரளா ஒரு பாயிண்ட் வருமா, எட்ஜ் வருமா, அதனால அந்த பக்கம் லாட்டரி வைப்பாங்க ஆப்வியஸ்லியாவே. இந்த பக்கம் ஃபுல்லாக வைக்க மாட்டாங்க. அது தமிழ்நாடு. இதான் களியக்காவிளை பஸ் ஸ்டாண்ட். அடிக்க சூர்யா பிரதர் வளர்த்துக்கலாம். இது ஃபுல்லாவே கேரளா ஆபீஸ்ல வைக்கிறாங்க லாட்டரி. இந்த பாருங்க லாட்டரி கடை. டிஎன்எஸ்சி குளித்துறை டிப்போ. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 மணி ஆச்சு. 1 hour ஆயிடுச்சு. 10 மணி திருவனந்தபுரம், 11 மணி குளித்துறை. இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் தாமிரபரணி ரிவர் போற இடம். தண்ணிலாம் கொட்டும் சீசன்ல, இப்போ இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தோம்னா லெஃப்ட் சைட்ல வந்து நம்ம எஸ்சிடிசி பிரான்ச் இருக்கும். மார்த்தாண்டம் பிரான்ச். மார்த்தாண்டம் சர்ச்சு. ஸோ மார்த்தாண்டம் வந்துட்டோம். மணி 11:05, 11:02, 2 minutes வந்துட்டோம் குளித்துறையிலேருந்து. ஸோ எல்லாமே பக்கத்தில் இருக்கனால உங்களுக்கு வந்து ஈஸியாக போயிடலாம். டிராஃபிக் மட்டும் இருக்கக்கூடாது. டிராஃபிக் இன்னைக்கு சண்டேங்கிறனால எல்லாரும் சர்ச் போயிடுவாங்க, அதனால இந்த ஃப்ரீ தெரியுது. மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியா க்ரௌட் இருக்கும். கீழே க்ரௌட் இருக்கும், மேலே இருக்கணும். இந்த பாருங்க, இதான் டெப்போ, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மார்த்தாண்டம் பிரான்ச். பாருங்க, இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஊர்ல போயிட்டு இருக்கிறதுக்கு டிராஃபிக் ஆகுது. நல்லா ஃப்ரீயா வந்துட்டு இருந்தோம். சிஎஸ்ஐ ஆரியம்மன் சபை புலிப்பணம் சர்ச்சு, பழைய சர்ச்சு. சொன்ன கோயில் ஃபங்க்ஷன் ஏதோ யானை. இங்கே பாருங்க, பாத்தீங்களா? சொன்னல ஏதோ பண்றாங்கட்டு. விசேஷமான இருக்கு. நம்ம வந்திருக்க ஏரியா பாத்தீங்கன்னா அழகிய தமிழ் மண்டபம். இந்த பக்கம் உள்ள டவுன் பஸ் போறீங்களா, திருப்பரப்பு ஃபால்ஸ் இருக்கு இல்லையா? திருப்பரப்பு ஃபேமஸான ஒரு ஃபால்ஸ் இங்க இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல. அந்த இது போறது குலசேகரம் கூட உள்ள இருக்கிறது. இந்த பஸ் டவுன் பஸ் போயிட்டு பாருங்க. தக்கலை டைம் 11:30 போகுது. 1.5 மணி நேரம் ஆச்சு. நார்மலா தான் வந்துட்டு இருக்கோம், பட் டிராபிக்ல தான் வந்துட்டு இருக்கோம். பிஜேபி பின்னாடி பாருங்களேன், வெஸ்டர்ன் காட்டோடைய சூப்பரான ஒரு தோற்றம். இந்த மலையில வந்து நம்ம வந்து நாவல் ஒட்டி தான் பார்க்க முடியும். பாருங்க,
தக்கலை தாண்டி வந்துட்டு இருக்கோம். அழகா தெரியுது. பாருங்க, இந்த பக்கம் விவசாயம் பண்றாங்க, அந்த பக்கம் வாழை தோட்டம், பின்னாடி மலை. நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டு ரீச் பண்றோம் கைஸ். நேரம் சரியாக 12 மணி. உங்களுக்கு தெரியுது அந்த 12 மணி. ஸோ சரியா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வடசேரி பஸ் ஸ்டாண்ட் நாகர்கோவில் நிற்கிறேன். நம்ம பஸ் நிற்கிறது பாருங்க ஆப்போசிட்ல, காயல்பட்டினம் சொல்லிட்டு. கரெக்டாக 2 ஹவர்ஸ்ல வந்து நம்ம நாகர்கோவில் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க ஜேர்னி, சூப்பராக ஓட்டியிருந்தாப்புல. ரொம்ப ரேஸ் ஆகி ஃபாஸ்ட்டாக கிடையாது. நிறைய ஸ்டாப்பிங் இந்த பக்கம் இருக்கும் போது. எல்லா வண்டியும் இந்த அப் டு நாகர்கோவில் இருக்கும் ஸ்டாப்பிங் இருக்கும். பட் இனிமேல் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஸோ இப்போ ஸ்லோவாக வந்தால் கூட 2 ஹவர்ஸில் வந்துட்டாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தாங்கன்னா பார்த்துக்கலாம், ஒரு 1.5 ஹவரில் வந்துருக்கலாம். ஸோ நல்லா இருந்துச்சு டிரைவிங்கு. டிரைவர்லாம் ரொம்ப ஒரு பாண்டிங்கோட பேசிட்டு வந்தோம். நல்ல டைப்பாக இருக்காரு டிரைவரு. ஸோ நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இனிமேல் எத்தனை பிக்சர் எப்படி போகிறான்னு தெரில. ஸோ பார்ப்போம். நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இங்கே 15 மினிட்ஸ் நிற்குமா, 15 மினிட்ஸ் கழிச்சு இங்கேருந்து காயல்பட்டினம் நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணுவோம். நாகர்கோவில் மலை முகடு வைப்பாங்க மேல வந்து அப்படியே கருமே அந்த போல மலையோட கிராஸ் பண்ணி போயிட்டு. இந்த பக்கம் வெயில் கொஞ்சம் கூட காமிக்குது. அங்க வெயில் கம்மியா இருந்துச்சு அந்த செச்சில. போக கூட ஆரல்வாயில் மொழி. நாகர்கோவில் குளச்சல் டெப்போ. பின்னாடி வருது மார்த்தாண்டம் சென்னை கிரீன் பஸ். அதுக்கு பின்னாடி வர்றது நாகர்கோவில். இங்க நெடுமங்காடு 86 கிலோமீட்டர், பூதப்பாண்டி 10 கிலோமீட்டர். காவல் கிணறு. பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் சைக்கிள் வந்துட்டோம். திருநெல்வேலி வரைக்கும், திருநெல்வேலி போக மாட்டோம், பட் வெள்ளியூர் வரைக்கும் நாகர்கோவில் செல்ல போவோம். வள்ளியூர் உள்ள போயிட்டு அப்படியே போனா டபுள் ரோடு தான். கைஸ் இப்போ நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பனங்குடி இருக்கோம். பனங்குடிக்கு உள்ள வந்தாச்சு.
இதுதான் பனங்குடி பஸ் ஸ்டாண்டு. பஸ் உள்ள போகாது, வெளியே இருந்தா இருக்கணும். கைஸ் நேரா பாருங்க, ஒரு கட் அவுட் பாருங்க. வாழ்த்துகிறோம், இந்திய விண்வெளித்துறை இஸ்ரோ மூலமாக சந்திரயான் 3 வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தி சாதனை புரிந்ததுக்கு. இப்படிக்கு வியாபாரிக சங்கம் பனங்குடி. பாத்தீங்களா, உண்மையிலே இதெல்லாம் வரவேற்கத்தக்கதுங்க. ஏதோ கண்டுபிடிப்பாங்க மக்கள், பிறந்தநாள் பர்த்டே இருந்து இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி இது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த பக்கம் இஸ்ரோ ஆபீஸ் இருக்கு. அப்புறம் நம்ம ஏரியா தான், அதாவது கன்னியாகுமரியில இருந்து நம்ம ஆளுகள் நிறைய பேர் போறாங்க இஸ்ரோவுக்கு. இப்போ இருக்க இஸ்ரோ தலைவர் அப்படிதான். ஸோ அதனால கூட ஒரு காரணமா இருக்கலாம். அவேர்னஸ் இங்கே அதிகம். நம்ம ஊருக்காரரு நம்ம ஏரியாக்காரங்க சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த அவேர்னஸ் அதனால இங்கே இந்த மாதிரி ஒர்க் பண்ண சான்ஸ் இருக்கு. நம்ம ஏரியாலாம் பார்க்கறது இல்லை, பண்றது இல்லை அவங்கலாம். பட் இது உண்மையிலே வரவேற்கிற விஷயம். இந்த மாதிரி பண்ணா சூப்பரா இருக்கும். கைஸ் நேரம் போனா திருநெல்வேலி, நம்ம லெஃப்ட் எடுக்க போறோம் வள்ளியூருக்கு. ஸோ நம்ம ட்ராவல் பண்ற ஏரியா பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரோட்ல வர்றோம், இப்போ 4 வர்றோம், 4 வேல வர்றோம், ஜாயின் பண்றோம். திருப்பி சிங்கிள் லைன்ல போறோம், 4 வே வர்றோம். இப்போ திருப்பி சிங்கிள் லைன்ல போறோம். இனிமேல் சிங்கிள் லைன் தான். நான் வள்ளியூர்ல ரைட்டு திரும்பிடுவோம், சாத்தாங்குளம் போயிடுவோம். அதனால இனிமேல் இந்த ரோடு தான். சோஹா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜவுளி கடை இந்த ரீஜன்ல. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த கடை இங்க சின்ன ஊர்ல இருக்கு. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்களாம். உதாரணத்துக்கு திருநெல்வேலியில இருந்து வருவாங்களாம், அப்புறம் நார்வேல இருந்து வருவாங்களாம். ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும் மற்றவரை காட்டணும். சரி, நான் சொல்ற கேள்விப்பட்டேன், தெரியாது. மக்கள் வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா சொல்லுங்க, உண்மையா பொய்யான்ட்டு. வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இந்த பாருங்க பின்னாடி எட்டு பிடிச்சிருக்காங்க. இப்போ கட்டவே இல்லையா, பஸ் எல்லாம் இங்கே நிற்கிறாங்க. இப்போ நேரம் பாருங்க 1:20 ஆச்சு. இதான் வள்ளியூர் வந்திருக்கோம். நிறைய ஊருக்கு போய் சேர்றதுக்கு. ஸோ வாங்க கண்டிப்பாக பண்ணலாம். இந்த ஏரியா பாருங்க, நம்ம எப்படி வந்தோம் திருவள்ளூர் ஸ்டார்ட் ஆகி அப்படியே கிரீனரியா இருந்துச்சு. ஹில்ஸு, கிரீனரி, தோட்டங்கள், மரங்கள், பச்சை பசேன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா வந்துடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு. இது என்ன ஒரு டீ கள்ளிக்குளம், தெற்கு கள்ளிக்குளம், திருநெல்வேலி மாவட்டம். கைஸ் நீங்க ரைட் எடுத்து போயினா திசையம் 8 கிலோமீட்டர் உபரி அந்த பக்கம் தான் போகணும். இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா மன்னாபுரம் ஜங்ஷன். இந்த பக்கம் போயினா நாங்குநேரி, நேரம் போனா திருச்செந்தூர், ரைட் எடுத்த திசையம் உபரி மன்னாபுரம் ஜங்ஷன். தூத்துக்குடி நாகர்கோவில். போறது நாகர்கோவில் பஸ். நேரம் போனீங்கன்னா நாட்டுக்கு 10 கிலோமீட்டர், இந்த பக்கம் பெரிய வேலைக்கு 18 கிலோமீட்டர். ஏய் வலிடும்டா. ஏய்
2 பேர் பிளாக் பண்ணி நிக்கிறாரு. ஆடு மாடை தான் பாக்குறோம், கழுதே நிக்குது இப்போ. சாத்தாங்குளம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. திருநெல்வேலி சத்தாங்குளம் வழி போய்க்கலாம். இங்க காமன் நேரம் இருக்கானே, 20 நிமிஷமா காமன் நேரம். ரைட்டு, இங்க 2:20 ஆச்சு. 2:35 பேர் இருப்பாங்க. கைஸ், தலைவர் வந்து சாப்பிட்டாங்க. நீங்க ஏன் சாப்பிடல? நீங்க? அண்ணா வீடியோ கேமரா ஓடிட்டு இருக்கு, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? அப்ப காலைல சாப்பிட்டா சாப்பிடணும்ல, அப்பதானே இப்போ உங்களுக்குலாம் கொஞ்சம் 4 பேருக்கு இந்த பக்கம் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுங்க ப்ளீஸ். சாப்பிட்டீங்களா? சரி ரைட். ஸோ கைஸ், ஷார்ப்பா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வண்டி எடுக்க போறாங்க, வாங்க கன்டினியூ பண்ணலாம். கைஸ், நம்ம ரைட் எடுக்க போறோம். நேராக போனா ஆழ்வார்த்தினரி, ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர் போறனால ரைட் எடுக்க போறோம். 23 கிலோமீட்டர் இங்க இருந்து. சாத்தாங்க பேர் அச்சு இதோட முடியுது லிமிட். பரமன்புர்த்தி 15 கிலோமீட்டர், திருச்செந்தூர் 24. அந்த போர்ல 23 இல்லை 24 போட்டிருக்கு. நமக்கு முன்னாடி திருச்செந்தூர் போகிற பஸ் ஏற்றமணி கார்பரேஷன் பஸ் தான். அதுவும் திங்களூர் பிரான்ச். திருச்செந்தூர் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. திருச்செந்தூர் முனிசிபாலிட்டி வெல்கம் டு. ரைட்டா போனா குளத்தை ஓரி ரோட்டு, நம்ம டவுனுக்குள்ள போறோம். திருச்செந்தூர் கோயிலுக்கு போறதுக்கு தான் ஸ்டாப்பு. இங்க இறங்கி நேரம் நடந்து போனா கோயில் வந்துடும். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு போறது, கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. எல்லாம் இறங்குது பாருங்க. 4 மணி அங்கே டைம். வண்டி ரெடியா இருக்க பாருங்க. உடன்குடி போதோ, உடன்குடி சென்னை போதா இருக்கும். யாரு காயப்பட்டினமா கடியப்பட்டினமா? 3:20 திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட். திருச்செந்தூர் டெப்போ, திருநெல்வேலி கார்பரேஷன். காயல்பட்டினம் 6 கிலோமீட்டர். ராமேஸ்வரம் 219. 6 மணி ஏறி ஸ்ட்ரைட்டா போயிடலாம். போய் அப்படியே ஆத்தூர் தூத்துக்குடி போயிடலாம். உள்ள போனா காயல்பட்டினம் டவுன். இந்த ரூட் வழியாகவும் போகலாம். சில பஸ் இப்படி போய் போவோம். திருச்செந்தூர் காயல்பட்டினம்
சூப்பர் சூப்பராக வெயில் நிப்பாட்டாம நெல் நிப்பாட்டீங்க. உங்கள் பேர் சொல்லுங்க நம்ம சேனல் சார்பா. என் பேரு வெங்கடேஸ்வரன். வெங்கடேஸ்வரன். ஊர் வந்து குளச்சல் பக்கம் எள்ளு விலை. குளச்சல் பக்கம் எள்ளு விலை. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் 2 பேருக்குமே. ஏன்னா என்னோட அதாவது உங்களோட நான் வந்து ட்ராவல் பண்ணி இங்கேருந்து திருவனந்தபுரத்துலேருந்து காயல்பட்டினம் வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, ஹெல்ப் பண்ணீங்க. ரொம்ப நன்றி உங்கள்கிட்ட இருக்கோம். சூப்பராக ஓட்டுனீங்க. ரூட்டு தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அதாவது டைமிங்க்கு வந்து அதிகமான நேரம், பட்டு கிலோமீட்டர் கம்மி தான். நான் எடுத்து சொல்லியே ஆகணும். ஆனால் பட் நல்லா இருந்துச்சு உங்கள் நான் நீங்கள் அப்படி தான் கண்டிஷன் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் வந்து நீங்கள் ரோடு அப்படி இது அப்படி. ஆமாம், வேகத்தில் அதிகம். ஸோ எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் 2 பேருக்கும் எங்கள் சேனல் சார்பா. நன்றி நன்றி நன்றி. கைஸ், குட் ஈவினிங். டைம் ஆச்சு. ஆனால் 3:40 டைம். இப்போது அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காயல்பட்டினம் வந்து இறங்கிட்டோம். நம்ம ட்ராவல் பண்ண பஸ் இந்த பஸ்ஸு தான். செம்ம வெயில். இப்போ ஒரு நிழல் நிப்பாட்டிருக்காங்க மரத்துக்கு கீழே. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. பின்னாடி பாருங்க, பின்னாடி நிற்கிறது தான் பஸ் ஸ்டாண்டு. ஜேர்னி பார்த்துருப்பீங்க. 10 மணிக்கு ஏறணும் திருவனந்தபுரத்தில். இப்போ 3:40 ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் நெருங்கிட்டோம். கிலோமீட்டர் வந்து 185 நான் சொல்லியிருந்தேன். 185 கிலோமீட்டரு. ரூட் பார்த்துருப்பீங்க. நார்வேல் வந்து அப்புறம் அப்படியே வந்தோம், வள்ளியூர் வழியாக வந்தோம். எனக்கு என்னமோ வந்து கிலோமீட்டர் 185 கிலோமீட்டர் 6 மணி நேரங்கிறது கிட்டத்தட்ட 5.25 மணி நேரங்கிறது ரொம்ப அதிகம் தான். ஏன்னா நிறைய ஊருக்கு போகிறாங்க, சின்ன சின்ன ஊர் நிற்கிறாங்க போகிறாங்க. அது ஒரு ரீசன் சொல்லலாம். ரோடுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கொஞ்சம் சிங்கிள் ரோடு தான், கொஞ்சம் பெருசாக கிடையாது. வள்ளியூருக்கு அப்புறம் அந்த ரோடு வந்து மோசமாக தான் இருக்குது. அங்கங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குது. மக்களும் வந்து அதிகமாக இல்லை. பொதுவாக இந்த டைம் இல்லை. பட் யாருமே வந்து நான் திருவனந்தபுரத்து வந்து இந்த ஊருக்கு யாரும் டயர் டிக்கெட் கிடையாது. எல்லாமே ஸ்டேஜ் தான். இங்கேருந்து நாகர்கோவில், நாகர்கோவிலேருந்து வள்ளியூர், வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் அந்த மாதிரி தான் வர்றாங்க. ஸோ டிரைவர் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் அவங்கெல்லாம். ஸோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நின்று தான் வர்றாங்க. யாராவது மரத்தோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நான் பார்த்துட்டு தான் வர்றேன். ஸோ அதனால் அவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து இந்த ஒரு பஸ் தான் ஓடுது. நான் கேட்டப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டிரைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கணிசமான மக்கள் இருக்காங்களாம். இங்கேருந்து அந்த ஊருக்கு வந்து கடைகளை வச்சுருக்காங்களாம், ஒர்க் பண்ணுறாங்களாம். அதனால் வந்து இந்த ட்ரிப் 4 மணிக்கு தான் ஒரு சர்வீஸ் தான் இங்கிட்ட போகுது. ஸோ 4 மணிக்கு போகும்போது ஒரு கணிசமான ஆள் வந்து டேரக்ட் டிக்கெட் எடுப்பாங்க. அதனால் இந்த பஸ் விட்டுருக்காங்க, டிமாண்ட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா இந்த ஊருக்கு டேரெக்டாக இப்போ நம்ம நாகர்கோவில் தாண்டி நாகர்கோவிலேருந்து பஸ் இருக்குது. இப்போ இங்கேருந்து போகிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே இப்போ திருச்செந்தூர் மக்களுக்குலாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு சர்வீஸ் தான் இது. நீங்கள் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து இந்த ட்ராவல் பண்ணுறது இந்த பஸ்ஸில். ஸோ நானும் சந்தர்ப்பம் எப்படா அமையும் பார்த்தேன். ஸோ ஃபைனலாக அமைஞ்சது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். பட் இதுதான் ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு பிடிச்ச ரூட் இது. காயல்பட்டினம் ஒரு ஃபேமஸான ஊர், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு நகராட்சியும் கூட. ஸோ கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நகராட்சி உருவானதாக சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை வந்து பாண்டிய மன்னர்கள்லாம் இருக்கும்போது இந்த காயல்பட்டினம் தான் வந்து துறைமுகம் ஆரம்பித்தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு ஊர் தான் காயல்பட்டினம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தான் திருச்செந்தூர்லேருந்து. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர். அதன் தலைநகரம்னா தூத்துக்குடி. பஸ் சர்வீஸ் குறைவு இல்லை. எனக்கு நிறைய பஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. ப்ரைவேட் பஸ்ஸும் இந்த வழி தான் போகிறாங்க. ஸோ நகராட்சி. ஸோ இந்த ஊருக்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு ஃபுல் பிரிட்ஜாக ஒரு வீடியோ போட்டது நம்ம சேனல் சார்பாக. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் ரெஃபர் பண்ணாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ பண்ண சொல்லி. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஜேர்னியை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது தேவைன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ பண்ணுங்கள். அன்டில் தென் தேங்க்யூ ஃபார் ட்ராவல் அட்வைசர்.